கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு பொறுப்புடைமை. வேதப்பகுதி பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 27 முடிய. கிறிஸ்தவ வாழ்வு என்பது பொறுப்புள்ள வாழ்வாகும். இந்த பொறுப்புடைமை வெறும் பணத்தின் பயன்பாட்டில் மட்டும் நின்றுவிடாமல் நமது நேரம், திறமைகள், பிறருக்கு நாம் செய்யும் உதவிகள், தொண்டுகள் போன்ற அனைத்திலும் அடங்கியிருக்கின்றன. மேலும் நமது பொறுப்புடைமையை நாம் நமது பணி ஸ்தலங்களிலும் கூட நாம் வெளிப்படுத்தலாம். கடவுள் அந்த பணிகளை செய்ய நம்மை அழைத்துள்ளார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பணியானது நமது வேலை அல்ல, அது நம்முடைய அழைப்பாகும். அந்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாயிருந்து நமது கடமையை நிறைவேற்றுவது நமது பொறுப்புடைமையாகும். இந்த நாளுக்கான திருமறை பகுதியிலும் கூட நாம் காண்பது கடவுள் கணக்கு கேட்கின்றவராயிருக்கிறார் என்பதே ஆகும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை கடமையுணர்வோடு, கடமைக்காக இல்லாதபடிக்கு கடமை உணர்வோடு நாம் நிறைவேற்றாவிட்டால், எனக்கு பிரியமானவர்களே, குறிப்பிட்ட நாளில் நாம் கடவுளுடைய பார்வையிலே குற்றவாளிகளாக நிற்கிற சூழ்நிலை உருவாகும். அதே வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த பணிகளில் உண்மையும் உத்தமமாய் கடமை உணர்வோடு நாம் செய்யும் பொழுது நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கடவுளுடைய கருத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். இந்த நாளிலும் கூட அது போன்ற ஒரு புதிய தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பணியிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பணியில் அது எந்த பணியாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியை அர்ப்பணிப்போடு, முழு உள்ளத்தோடு, உண்மையும் உத்தமவுமாய் கடமை உணர்வோடு நாங்கள் நிறைவேற்ற இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வழியாக உமது நாமம் மகிமைப்பட, நிறைவான நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் தாமே உதவி செய்யும்படி மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடியினையற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.